கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபெய்த் எடுக்கப்படுகிறது. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். எவ்வளவு தோல்வி வந்தாலும், எவ்வளவு விழுந்து போனாலும், உங்க தரிசனம் மட்டும் சாகவே கூடாது. உங்க தரிசனம் மட்டும் அழியவே கூடாது. உங்க தரிசனத்தை அழிக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தருக்கும் நீங்க இடமே கொடுக்க கூடாது. அந்த தரிசனம் என்கிற அக்கினி எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். அது எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். நான் நம்புறேன், ஒரு நாள் அந்த தரிசனம் உங்களை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும். உங்கள் பிள்ளைகளை கெடுப்பதற்கு, உங்க குடும்பத்தை கெடுப்பதற்கு சத்துரு ஏவி விடுகிற ஆலோசனைகளை தாறுமாறாக்குற கர்த்தர் இப்பொழுது கடந்து போவாராக. ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஹல்லேலூயா. முழு பலத்தோடு நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சுத்திரம். பண ஆசையை காமிச்சு, பொருள் ஆசையை காமிச்சு, ஏதோ ஒன்றை காமிச்சு என் பிள்ளைய கடனுக்குள்ளாய் தள்ளுற, என் பிள்ளைய குழிக்குள்ள தள்ளுற அப்பா, அப்படிப்பட்ட தவறான ஆலோசனையில என் பிள்ளை சிக்காதபடிக்கு தேவரீர் என் பிள்ளையை தூக்கி எடுப்பதற்கு அந்த ஃபெய்த்ன்ற வார்த்தை அப்படியே போச்சு பாருங்க. விசுவாசத்துல நடத்துறது போச்சு பாருங்க. எதுனாலும் ஆண்டவரையே நம்பி, எதுனாலும் ஆண்டவரிடத்துல கேட்டு, எதுனாலும் ஆண்டவரை சார்ந்து வாழுங்க அப்படின்ற அந்த கான்செப்ட் மொத்தமும் எடுக்கப்பட்டு, உங்களுடைய தாத்தாவுடைய காலத்திலிருந்து, பாட்டம் பூட்டனுடைய காலத்திலிருந்து நிறைய பேர் ஏதோ ஒரு வியாதியினாலே, ஏதோ ஒரு கடனினாலே, ஏதோ ஒரு வம்சாவளி சாபம் நம்மளை துரத்திட்டே வந்திருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இல்ல, இனி அந்த சாபம் அது என்னோட முடிஞ்சிருச்சு. என் சன்னதியை இனி அந்த சாபம் தொடரப்போவது, என் பிள்ளைய தொடரப்போவது, அந்த வியாதி தொடரப்போவது. நான் சொல்வேன், டாக்டர்களுடைய அந்த எழுத்தையே மாற்றி எழுதுகிற ஒரு தேவன் இருக்கிறார். டாக்டர்கள் ஒருவேளை இது ஜெனரிட்டிக்கா வந்தது, இது குடும்பத்தில் வந்தது, இது உங்களுக்கு அப்படியே காலகாலமாக வந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு வந்த எதுவும் என் பிள்ளைக்கு தீமை வருவது இல்லை. என் தகப்பனாருக்கு வந்த எந்த தீமையும் என் பிள்ளைக்கு வருவதில்லை. ஜெனரிட்டிக்கா இருக்கிற அத்தனை பிரச்சனையிலிருந்தும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தகப்பனுடைய சாபம் என்னை தொடராது. தாயாருடைய சாபம் என்னை தொடர்வது இல்லை. கர்த்தர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஆமென். உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறதுக்காக நீங்க எழுதி வைக்க வேண்டிய ஒரு நல்ல ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு தரிசனம் உள்ளவர்களாய் ஆரம்பித்து தரிசனத்தோடு ஓட்டத்தை முடிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருவதற்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ உங்கள் பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெப குறிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவன்கிட்ட சொல்லும்போது கூட இது சம்பந்தமாக நீங்கள் பேசுங்க. இல்லைப்பா, உனக்குன்னு ஒன்று வேணும்ப்பா, நீ சாதாரணமானவனா நீ நினைக்காத, நீ சாதாரணமானவளா நீ நினைக்காத, நீ கண்டிப்பா நீ பெருசா நீ செய்யணும். நீ ரொம்ப வல்லமை உள்ள ஒரு கருவியா நீ பயன்படணும். நீ ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா நீ மாறணும். நீ 10 பேருக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் உன்னை வைக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த தரிசனத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், எவ்வளோ பெரிய பொல்லாத குழிக்குள்ள கடந்தாலும் இந்த தரிசனம் வந்து அவனுக்குள்ள உட்கார வைக்கவே வைக்காது. அவனை எங்கேயுமே உட்கார வைக்காது. அவ்வளோ சீக்கிரமாக போய் சில இடத்துல போய் மாட்டிட்டெல்லாம் சிக்க மாட்டாங்க. தரிசனம் இருக்கிறவங்க தப்பிச்சு வந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சோறு வந்தால் கூட அவங்களே அவங்கள ரெடி பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து மற்றவங்க அவங்களுக்கு செய்யணுன்றதை விட தங்களையே தாங்கள் உருவாக்குறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா தரிசனம் உள்ளவங்களுக்கு அப்படி தான் நடக்கும். ஹல்லேலூயா. நான் அது முதல்ல வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு வரணும், நமக்கு வரணும். நம்ம தரிசனம் இல்லாதவர்களாக இருந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளை தரிசனத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. நம்முடைய வீட்டில் இருக்கிற யாருக்குமே தரிசனம் உள்ளவங்களாக மாற்ற முடியாது. நான் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணுறேனோ, நான் எப்படி உங்களை ஸ்பீடப் பண்ணுறேனோ அப்படி தான் நீங்கள் ஸ்பீடாவீங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோ வேகமாக ஸ்பீடாக நிற்கிறீங்களோ அவ்வளோ தூரம் தான் மற்றவர்களும் உங்களோடு வருவார்கள். இன்னைக்கு இல்லைனாலும், இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் கண்டிப்பாக ஆண்டவர் புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு நாளை கர்த்தர் நிச்சயமாய் வைக்காம ஆண்டவர் போகவே மாட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? புரிஞ்சிச்சு இல்லை? எத்தனை பேருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருச்சு? ஃபஸ்ட்டு என் பிள்ளைய
நான் அந்த இதில் போடும்போது கூட உங்களுக்கு நான் போட்டிருந்தேன், இந்த ஜெப குறிப்பு உங்கள் பிள்ளைங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்கள வழி நடத்தும், இருக்கிற வரைக்கும் வழி நடத்தும். ஆமேன். தாவீதுக்கு தரிசனம் இருந்துச்சு, ஆனால் தாவீதனுடைய தரிசனம் அவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இல்லை. ஆனால் தரிசனம் உள்ள பிள்ளைங்க ஆசீர்வாதமாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நம்ம என்ன ஜெப குறிப்புக்காக இன்னைக்கு முழுக்க முழுக்க ஜெப குறிப்பு தான். இந்த ஒரு 7 ஜெப குறிப்பையும் சொல்கிறதுக்குரிய டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4வது இல்லை ஒரு 3 ஜெப குறிப்பாவது உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். வாசிக்கலாம். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 18வது வசனம் ஆதியாகமம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உமக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவன் பின்வரும் சன்னதிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆபிரகாம் தன்னுடைய மகன் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ற ஜெபத்தை குறித்து வேதம் சொல்கிறது. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அப்போ தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இஸ்மவேலுடைய சன்னதியை ஆண்டவர் பல மடங்கு நீங்க ஆசீர்வதிச்சிட்டார். நீங்க யூஏ கண்ட்ரிக்கெல்லாம் பாருங்க, அந்த யூஏ அவங்களெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஊர்ல ரொம்ப வர்த்தகம் அதிகமா இருக்கும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், நம்ம இங்கேருந்து போர்வெல் போடுறதுக்கு பர்மிஷன் இருக்குது. நம்ம போர்வெல் போட்டால் தண்ணி தான் வரும், ஆனால் அங்கே போர்வெல் போடுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கே நிறைய பெட்ரோல் இந்த மாதிரி நிறைய பயன்படுகிற பொருட்கள் எல்லாம் நிறைய பூமிக்கடியில் இருக்குது. அதனால தான் அவங்க நிறைய பேர் அதை விற்று பெரிய கோடீஸ்வரர்களாய் மாற்றப்படுகிறார்கள். அதனால் இந்த ஒரு ஜெபம் சன்னதி சந்ததியாக அவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தினது. அதனால நான் நம்புறேன், ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானா ஒரு அம்மா ஜெபம் பண்ற ஜெபம், ஒரு அப்பா ஜெபம் பண்ற ஜெபம் சந்ததிக்கே ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாய் ஆண்டவர் பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது 6வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 5, 6 வாசின். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். அப்படின்னா யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சாங்களான்னு அவன் பார்க்கல, தெரியாது. அந்த பிள்ளைங்க தப்பு பண்ணதை இவனுக்கு காமிக்கல. ஆனா இவன் என்ன பண்றான், இந்த யோபு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ, தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணாராமா. அப்போ தன்னுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணினதை பார்த்துல, அவங்க ஒருவேளை தப்பு பண்ணி இருந்தா கூட மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு திறப்புல நின்றவன். அதனாலதான் வேதம் சொல்கிறது, யோபுனுடைய பிள்ளைகளை போல சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் பூமி எங்கும் இல்லாத அளவிற்கு கர்த்தர் அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அதனால நம்முடைய ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்பார். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளை சுற்றி ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவு தோல்வி வந்தாலும், எவ்வளவு விழுந்து போனாலும், உங்க தரிசனம் மட்டும் சாகவே கூடாது, உங்க தரிசனம் மட்டும் அழியவே கூடாது. உங்க தரிசனத்தை அழிக்கிறதுக்கு மட்டும் ஒருத்தருக்கும் நீங்க இடமே கொடுக்க கூடாது. அந்த தரிசனம் என்கிற அக்கினி எரிஞ்சிட்டு தான் இருக்கணும், அது எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். நான் நம்புறேன், ஒரு நாள் அந்த தரிசனம் உங்களை அந்த இடத்துல கொண்டு நிறுத்தும். ஆமேன்.
நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபிக்க வேண்டிய மிகப்பெரிய ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த தவறான வழி நடத்துதல்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் விலக்கி மீட்டு கொள்ளணும். இதற்காக நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது. நல்ல ஆலோசனைக்காரர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அப்போ ஒன்று நீங்க நினைச்சுக்குங்க, நம்முடைய பிள்ளைங்க எவ்வளவு நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும், எவ்வளவு ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருந்தாலும், ஒரே ஒரு தவறான ஒரு அணுகுமுறையான ஒரு ஆளு, தவறாய் வழி நடத்துகிற ஒரு ஆளு, இதெல்லாம் பண்ணு தப்பில்லை, இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்கள ஒரு தவறான விதத்தில் யாராவது ஒருத்தர் கைட் பண்ணிட்டாங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை சில இடத்துல இருந்து நம்மளால மீட்டெடுக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் கெட்டு போவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தவறான கைடன்ஸ், தவறான வழி நடத்துதல். அப்படின்னா அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத அவங்க ரொம்ப நம்புவாங்க. இப்போ தாவீதிற்கு கிட்டத்தட்ட 20 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. உயிரோடு இருந்தது 19 பிள்ளைங்க. தாவீதுக்கு பசங்க எத்தனை பேருன்னா 19 பசங்க இருந்தாங்க. நீங்கள் அதை எங்கே வாசிக்கலாம்னா அந்த வசனத்தை வேணா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை, 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊரானான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நீங்கள் அடுத்து நாபாலின் மனைவி அந்த நீங்கள் சேர்த்து வாட்சி போகும்போது கிட்டத்தட்ட இந்த இடத்துல 6 பிள்ளைகள். நீங்கள் 1 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 1 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம், எருசலேமிலே அவனுக்கு பிறந்த குமாரரின் நாமங்கள் ஆவான சம்முவா, சோப்பாப், அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7. இப்போ ஏற்கனவே ஒரு 6, அதுக்கப்புறம் 7. இந்த ராஜாவுக்கு கிட்டத்தட்ட 19 ஆண் பிள்ளைகள் தாவீதிற்கு. அதில் ஒரு 20வது ஒரு பிள்ளை இந்த பட்சேபாளிடத்தில் பிறக்கிற முதல் பிள்ளை இறந்துரும், அந்த பிள்ளை செத்துரும். அதுக்கப்புறம் தான் சாலோமன் அதுக்கப்புறம் பிறக்கிறான். இந்த 19 ஆண் பிள்ளைகளை ஒரு பெண் பிள்ளை, ஒரே ஒரு தீனாள் அப்படின்ற ஒரு பெண் பிள்ளை. கிட்டத்தட்ட 21 பிள்ளைகள் யாருக்கு இருந்தாங்கன்னா இந்த தாவீதுக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த 21 பிள்ளைகளில் 3 பிள்ளைங்க ரொம்ப ஸ்பெஷலான பிள்ளைங்க. ஒன்று தாவீதுக்கு இருந்த பிள்ளை யார் அப்படின்னா அப்சலோம். இந்த அப்சலோம் அப்படின்றது தாவீதுக்கு பிறந்த எல்லா 19 பிள்ளையை விட இந்த ஒரு பிள்ளை ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவனுக்கு ஒரு பழுது கூட இல்லையாமா, ஒரு பழுது கூட இல்லையாமா. நம்ம இந்த உலகத்தில் அப்படி யாரையுமே பாத்திரவே முடியாது. நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு ஒரு அளவு குறைவாக தான் இருக்கும். ஆனால் இவனுக்கு உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லை. அவனுடைய தலைமுடியை பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் அவனுடைய ஹேர் கட் பண்ணி வெயிட் போட்டு அந்த வெயிட் கவுண்டிங் எவ்வளவுன்னு தேசத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அந்த கவுண்டிங்காக எதிர்பார்ப்பாங்களாமா. அப்படி ஒருத்தன், அவனுக்கு முடி நிறைய இருக்கும், முடி வளர்ந்துட்டே இருக்கும். அதனால தான் அவன் தாவீதிற்கு விரோதமான யுத்தத்திற்கு போகும்போது அவனுடைய முடி குதிரையில் போகும்போது அப்படி பறந்துட்டே இருக்கும். அந்த முடி ஒரு மரத்தில் சுற்றி அப்படியே தொங்கிட்டு இருப்பான். அப்போ யோபாப் ஒரு ஆள் வச்சு அவனை கழுத்தை வெட்டி கொன்றுவான்னு நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். அப்போ ரொம்ப அழகானவன். அந்த யூதா ஜனத்துல நிறைய பேரு ராஜாவினிடத்திலே ஏதாவது ஆலோசனைக்கு கேட்கிற வர்றவங்க இடத்துல இவன் பட்டணத்தினுடைய வாசல்ல நின்று அவங்க தோள் மேல கை போட்டா போதுமாமா, அவ்வளவுதான். தோள் மேல கை போட்டு நீ என்ன பிரச்சனைக்காக போறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க பக்கத்துல சேர்ந்துருவாங்களாமா. அப்போ தாவீதுக்கு இருந்ததுலேயே ரொம்ப அழகான ஒரு பையன் யாருன்னா இந்த அப்சலோம்.
ஆனால் இந்த அப்சலோம் எதில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னால், இவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க பாருங்க, யோவாபு. இந்த ஆலோசனையிலே இந்த அப்சலோம் கடைசியில் வெட்டுண்டு மடிவான். யார் ஆலோசனை கொடுத்ததோ அந்த மனுஷனே இவனை வெட்டுண்டு முடியும். அடுத்ததாக இந்த தாவீதனுடைய அரையணைக்கு ஆசைப்பட்டது 3 பிள்ளைங்க. ஒன்று இந்த அப்சலோம், இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனுடைய வீட்டிலேயே ரொம்ப பெரிய பையன் யார் அப்படின்னா அம்னோன். இந்த அம்னோனை குறித்து நீங்க வாசிக்க முடியும். அம்னோன் தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? அம்னோன் யார் அப்படின்னா தாவீதனுடைய பிள்ளை தான். அவன் உடம்பு சரியில்லைன்னு படுத்து கிடக்கும்போது தாவீது பார்க்க போவாரு. பார்க்க போகும்போது இந்த அம்னோன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, இவன் ரொம்ப நல்ல பிள்ளை, தன்னுடைய தங்கச்சியாகிய தன்னுடைய சகோதரியாகிய தாமார் மேல இவனுக்கு ஒரு இச்சை வருது, ஒரு டெம்டேஷன்ஸ் உண்டாகுது சரீரத்தில். பொதுவாக அந்த வயசில் ஒரு வாலிப வயசுன்னும் போது சிலருக்கு உடம்புல சில டெம்டேஷன்ஸ் வரும், இது நார்மல். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைய மனசில் நினச்ச உடனே இவன் அப்படி மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால, ஆனால் அந்த பிள்ளைய தொடலை. அந்த பிள்ளைக்கு தீங்கு செய்கிறதுக்கு இவன் மனசுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஆனால் இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான் பாருங்களேன். நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். அம்னோனுக்கு தாவீதனுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. ஹலோ, பிள்ளை நல்ல பிள்ளைக்கு ஒரு டெம்டேஷன்ஸ் வந்தாலும் தன்னுடைய சொந்த சகோதரின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துருச்சு. இவன் ஃபர்ஸ்ட் கெட்டவனாலாம் மாறல, ஆனா இவனுக்கு ஆலோசனை கொடுக்கறது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் பாருங்க. அந்த ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொன்னா, அவன் மகா தந்திரவாதி. வேதம் சொல்கிறது அவன் தந்திரவாதி. இந்த தந்திரவாதி இந்த பையன்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ ஏன் இப்படி மெலிஞ்சு போயிட்டு இருக்கிற? இவன் கெஸ்ட் பண்ணிட்டான், உன் தங்கச்சி மேலே நீ மோகமாக இருக்க தானே, ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா உன்னை உடம்பு நல்ல படுத்துக்கோ, பார்க்க வருவார்ல அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு கதையை வர்ணயம் பண்ணி, இந்த மாதிரி பண்ணு, உங்கள் அப்பா வந்தால் வியாதிக்காரன மாதிரி படுத்துக்கோ, என்ன வேணும்னு கேட்பாரு, எனக்கு இந்த மாதிரி சாப்பாடை கொடுக்கறதுக்கு என் தங்கச்சியை வர சொல்லுங்கன்னு சொல்லுவார். உன் தங்கச்சி வரும், உங்கள் சகோதரி வருவா, சகோதரி வந்த உடனே பணியாரத்தை சுட்டி கேளு, அவன் காலில் கொண்டு வரும்போது பெட்ரூமை கூப்பிடு, அங்கே உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிடுன்னு சொல்லி ஒரு தவறான கைடன்ஸை கொடுத்ததுனால வேதம் சொல்கிறது, தாவீதனுடைய குமாரனாகிய இந்த அம்னோன் செத்து போயிட்டான், அப்சலோமும் செத்து போயிட்டான். எதனாலன்னா தவறான ஒரு ட்ரீட்மெண்ட், தவறான ஒரு வழி நடத்துதல். இந்த அம்னோனும் செத்து போயிட்டான். எதனால அப்படின்னு சொன்னா தவறான வழி நடத்துதல். இன்னொன்று 3வது யார் அப்படின்னா, இந்த ராஜ பதவிக்காக போராடுறது அதோனியான்ற ஒரு பையனும் தாவீதனுடைய இடத்திற்காக போராடுவான். நம்ம அப்பா மாதிரி ஆகணும், அப்பா மாதிரி நம்ம ராஜாவாகணும். இந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா தவறான ஆலோசனையினால் தன்னுடைய ராஜ்யபாரம் 3 பேருமே செத்துருவாங்க இளம் வயசுல. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய கணவனுக்காக, நம்முடைய மனைவிக்காக இந்த ஜெப குறிப்புக ரொம்ப ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ரொம்ப மோசமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, தவறான கைடன்ஸ், தப்பான வழி நடத்துதல். நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான், நம்முடைய பிள்ளைகள் மாதிரி நல்ல பிள்ளைங்க யாருமே கிடைக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே சத்தியத்தை கேட்குற பிள்ளைங்க, சர்ச்சிலேயே வளர்ந்த பிள்ளைங்க, ஆண்டவரை குறித்து தெரிஞ்ச பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்க அவ்வளோ சீக்கிரமாக தப்பு பண்ணுறதுக்கு துணிகரமாக போக மாட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்னதான் இருந்தாலும் ஆண்டவருடைய ஒரு பயம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் யாராவது ஒருத்தர் தேவையில்லாமல் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன கவனிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகள் யாரிடத்துல சேர்றாங்கன்றதை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க. அது ரொம்ப முக்கியம். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பனை கேள், நீ யார் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய நண்பனை கேள். என்ன குறித்து தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, என் ஃப்ரெண்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நான் தான் அவன். அப்போ உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எங்க கவனிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க பிள்ளைங்க எங்க சேர்றாங்கன்றதை நீங்க கவனிச்சுங்க, கண்டிப்பா கவனிச்சுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, சண்டே ஸ்கூல் அந்த பையனை நான் எப்போ பார்க்குறேன் தெரியுமா? சண்டே ஸ்கூலில் அந்த பையனை தூக்கி என்னுடைய கால் மேலே நான் வச்சு, நான் அவனை கூட்டிகிட்டு போய் அவனை சைக்கிளில் கொண்டு போய் அவனுடைய வீட்டில் இறக்கி விட்டுருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது அவ்வளோ குட்டி உண்டு,
3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 3ஆம் கிளாஸ் பையனை நான் தூக்கி சுமந்து கொண்டு போய் அந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டுருக்கிறேன். ரொம்ப நல்லா தான் இருந்தான். ஆனால் அவங்க அம்மா அப்பா, அவர் அப்பா குடிகாரர், சரியாக திருச்சபைக்கு வரல, அப்படியே விட்டுட்டாரு. இப்போ நான் பார்க்குறேன், போன மந்தில் அவனை பார்க்கும்போது அவன் கையில் கஞ்சா இருக்குன்னு அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் கையில், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னை பார்க்குறான், நடுங்கிறான், என்னை பார்த்த உடனே தலையை தொங்க போடுறான், என்னை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, டேய் நீ எப்படா இப்படி ஆன, நீ எப்படி இப்படி போன, யாரு என்னாச்சு உனக்கு, நீ எவ்வளோ நல்ல பையன். கேட்டால் என்ன அப்படின்னா, இவன் வந்து 10th படிக்கும்போது அவன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தான். அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்க ஒரு 4-5 பேர் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாங்க. அந்த பசங்க ஒவ்வொரு நாளும் சாயந்தரமானா இந்த ரயில் ரோட்டில் உட்காந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசி 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 அங்கேயே உட்காந்து அவனை கஞ்சா குடிக்கிறவனா மாற்றிட்டான். இப்போ அவனை எப்படி பிடிச்சாங்கன்னா, கஞ்சா குடிக்கிறவனா இல்லை, கஞ்சா விற்கிறது ஹெல்ப் பண்ணவனா அவனை பிடிச்சாங்க. எவ்வளோ கொடுமை தெரியுமா, எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம். ரொம்ப காரணம் என்னன்னா, நீங்க உங்களுடைய பிள்ளைங்க யார்கிட்ட பழகுறாங்கன்றத தயவு செய்து நீங்க கவனிங்க. நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுங்க. யார்கிட்ட பழகுறான், அவன் பழகுற பிள்ளையினுடைய கேரக்டர் என்ன, அந்த பிள்ளை ஏன் பழகுறா, அந்த பொண்ணு எதுக்கு பழகுறா, அந்த பொண்ணுனுடைய பின்னணி என்ன, அவன் நல்ல பொண்ணு தானா, ஆவிக்குரிய பொண்ணு தானா, ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த இடத்துல நம்ம தவறுகிறோமே ஆனால் நம்முடைய பிள்ளைகளை வந்து அப்புறம் காப்பாற்றவே முடியாது. இல்லை என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை அவங்க மத்தியில் போனால் விழாது அப்படின்னு ஒரு சில பிள்ளைகள் இருக்காங்க. எவ்வளோ பெரிய கெட்டவங்களை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள கெட்ட காரியங்களை இவங்களுக்குள்ள ஒட்டவே ஒட்டாது. கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க, தேவைக்காக மட்டும் பேசிக்குவாங்க, அவ்வளோதான். தீமைன்னு தெரிஞ்சால் ஒதுங்கி நிற்பாங்க. ஆனால் நம்ம சில பிள்ளைகள் ரொம்ப வெகுளித்தனமான பிள்ளைகள், கொடுத்துருவாங்க, சிகரெட் அடி அப்படின்னு கொடுத்துருவாங்க, தண்ணி அடிச்சுக்க பழகு அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் பசங்களை நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இத்தனை நாள் வரைக்கும். ஆனால் இப்போ யாரை பேசுகிறோம் தெரியுமா, இப்போ கேர்ள்ஸை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். கேர்ள்ஸ் அவ்வளவு அவ்வளவு அவ்வளோ வித்தியாசமாக இருக்காங்க. பிள்ளைகளை கையில் எடுக்கவே முடியல. நான் நிறைய யூத்ஸை வந்து வருஷத்துக்கு வருஷம் நான் சந்திக்கிறேன். அந்த வாலிப தங்கச்சிங்களை சந்திக்கும் போது ஐயோ, அவங்க சொல்கிற வார்த்தையை பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இன்னும் திருமணமே ஆகலை, ஆனால் நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன், பெங்களூரில் என்னுடைய ரூம்லேயே வந்து நாங்கள் 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறோம், ஒன்றா ஸ்டே பண்ணுறோம், ஒன்றா சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. நான் வந்து ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ட்ரிங்க் பண்ணுறேன், நான் தண்ணி அடிக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. 22 வயசு 21 வயசு வாலிப பிள்ளை ஃபோன் பண்ணி, நான் ரொம்ப குடிக்க அடிமையாக இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் குடியிலிருந்து வெளியே வரணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இவங்களை யாரோ ஒருத்தர் எப்படி கைட் பண்ணுறாங்கன்னா, தவறாய் கைட் பண்ணுறாங்க. பிள்ளைகளை வந்து வளர்க்கிறது அல்ல, நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு போதித்து அவங்கள வளர்க்கணும். அதான் ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஆண்டவர் அவனிடத்துல சொல்றாரு, எங்க பிள்ளைகளுடைய போக்கு சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனா வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் அதை ரொம்ப பெருசா கண்டுக்கல. தன்னுடைய பிள்ளைய கண்டுக்காத அந்த தகப்பனார் வந்து கடைசியில் பிள்ளைகளுடைய நன்மையும் பார்க்கல, அவரும் சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை போயிருச்சு. அதனால் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் உங்களை வழி நடத்துகிறவங்களை குறித்து நீங்கள் செக் பண்ணுங்க. உங்களை எப்படி வழி நடத்துகிறாங்க, உங்களை ஸ்பிரிச்சுவலாக கைட் பண்ணுறாங்களா இல்லை வித்தியாசமாக கைட் பண்ணுறாங்களா, ரொம்ப கவனமாக கவனிங்க. ஐடியா கொடுப்பாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன ஐடியா வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்தாலும் அந்த ஐடியா வந்து முதல்ல கர்த்தருக்கு ரிலேட்டடாக இருக்குதா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரிலேட்டடா இருக்குதா அப்படின்னு முதல்ல நீங்க பாருங்க. அப்படி இல்லாத அந்த அந்த காரியம் நமக்கு வேண்டாம், அந்த உயர்வு நமக்கு வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணும் போதே ஆதங்கத்தோடே நான் ஜெபம் பண்றேன். என்ன அப்படின்னா, அப்படி தவறான மனுஷங்களுடைய கையிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெளியே இன்றைக்கு கொண்டு வருவாராக. கர்த்தர் அவனுக்கு நல்ல போதிப்பாராக. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆண்டவர் இப்போ கட் பண்ணட்டும். ஆண்டவர்
அந்த மனுஷனிடத்துல கர்த்தர் ஒரு பகையை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி முழுக்க முழுக்க அந்த கட்டிலிருந்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைய அழகாய் வெளியே கொண்டு வருவாராக. அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைய எந்த மனுஷனும் வழி நடத்தக்கூடாது, எந்த மனுஷனும் வழி நடத்தக்கூடாது, எந்த ஃப்ரெண்டும் வழி நடத்தக்கூடாது. என் பிள்ளைய ஆண்டவர் வழி நடத்தணும். என் பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். என் பிள்ளை ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கணும். இப்போ என் பிள்ளைக்கு இருக்கிற தவறான ஆலோசனையை அதை அறிஞ்சிக்க கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஆமென். நம்மளை போதித்து நடத்துகிற கர்த்தர் எத்தனை வயசானாலும் யாராவது ஒருத்தர் வந்து நம்முடைய பிள்ளைகளிடத்துல ஒரு தவறான ஆலோசனையை சொல்லும் போதே அவனுக்கு என்ன தோணணும் அப்படின்னு சொன்னா, இது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்ற ஒரு உணர்வை ஆண்டவர் அவனுடைய பிள்ளைக்கு கிருபையாய் தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் வந்து ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னொன்று நான் உங்களுக்கு சொன்னதே இல்லை. அப்படின்னா என்னோடு கூட படித்த ஒரு பையன், என் கூட படித்த ஒரு பையன் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிபி நோய்க்கு டிபியில் இறந்து போயிட்டான். டிபி அவனுக்கு வந்துருச்சு. அப்போ வந்து அவன் ரொம்ப ஒல்லி ஆயிட்டான், ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனான். அப்போ வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவனை பார்த்தாங்க, எப்படி இந்த டிபி அவனுக்கு வந்துச்சுன்னு தெரியல. அப்போ ஒரு நாள் வந்து அவனை சந்தித்து, நான் அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது என்னப்பா உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அவன் ஒரு ஸ்டோரி சொன்னான். என்ன ஸ்டோரி சொன்னான் அப்படின்னு சொன்னால், நான் வந்து என்னுடைய உடம்புல இருக்கிற நிறைய அப்படின்னா அந்த பசங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, பசங்க வந்து ஒரு தவறான ஆண் அந்த மாதிரிலாம் தொடர்பில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹோமோசெக்சுவலில் நான் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். அப்படி அடிக்ட் ஆகி என்னுடைய உடம்பு அதில் வீக் ஆனதுனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு எங்கிட்ட அவன் சொல்கிறான். டேய், நீ எப்படா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்ட அப்படின்னு கேட்டால், அவன் வந்து ஒரு வெட்டினரி டாக்டரை சொன்னான் எனக்கு. ஒரு மிருக அப்படின்னா ஆடு மாடுகள் ஒரு வெட்டினரி டாக்டர். இந்த டாக்டர் தான் என்னை பழக்கி விட்டாரு, இந்த டாக்டர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ அங்கேருந்து ஆரம்பித்தவன் தான் அதை விட முடியாமல் நான் இவ்வளோ பெரிய வியாதிக்குள்ளே போனேன்னு அவன் சொன்னான். ஆனால் அப்போ எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ யோசிக்கிறேன் என்ன அப்படின்னா, அதே வெட்டினரி டாக்டர் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன அப்படி அப்யூஸ் பண்ண பார்த்தாரு. அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து நாங்கள் வறுமை கோட்டுக்கு உச்சகட்டம், அவ்வளோ வறுமை. நாங்கள் ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து என்ன அந்த மாடு வீட்டில் வளர்த்தணும், அந்த மாடை கூட்டு போகும்போது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு போகிறாங்க. அந்த வெட்டினரி டாக்டரை பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே ரூமுக்குள்ளே வர சொன்னார். நான் ரூமுக்குள்ளே போன உடனே என்னை அவருடைய டேபிளுக்கு பக்கத்தில் வர சொல்லி ஒரு 5 ரூபா டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு என்னுடைய உடம்புல நிறைய இடத்துல தொட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அது பிடிக்கல. என் கையில் 5 ரூபாவை கொடுத்து சொன்னார், நீ யார்ட்டையும் சொல்லாத, நீ வந்து என்ன பண்ண அப்படின்னா, நீ டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அம்மாட்ட சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த பையனை வந்து இங்கே அனுப்புவீங்க, என்ன மாதிரி நான் வந்து அவனை ஒரு வெட்டினரி டாக்டராக மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு வந்து குஷின்னு நினைக்கிறீங்க, ஐடென்டிஃபை பண்ண தெரில எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா உடனே என்ன சொல்கிறா தெரியுமா, நீ தான் இந்த வீட்டிலேயே ஏசப்பா பிள்ளை, நீ ஜோம் பண்ணுறவன், உனக்கு வந்திருக்கு பாரு, வாச்சிருக்கு பாரு, கடவுளே உனக்கு வாக்கிய பண்ணாரு, நீ நாளையிலேருந்து ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நீ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கூல் முடிச்சுட்டு அவரை போய் பாரு அப்படின்றாங்க எங்கள் அம்மா. ஒரு 3 மாதம் எங்கள் அம்மா என்ன மாதிரி திட்டுனாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த டாக்டரை நான் போய் பார்க்காததுக்கு. எனக்கு உடனே புரிஞ்சிருச்சு, இல்லை சம்திங் ராங். இந்த டாக்டர் என்னமோ நம்மளை தேவையில்லாமல் நடத்துகிறாரு, இது வந்து வித்தியாசமாக நடத்துகிறாரு, இது சரியில்லை, இது ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லை, இது தப்புன்ற ஒரு உணர்வு உனக்கு வந்துச்சு. அந்த பக்கமாகவே போகலை. ஆனால் அந்த பையன் டிபி நோயாய் பாதிக்கப்படும் போது சொன்னான் பாருங்க, நான் இதில் அடிக்ட் ஆகிட்டேன், இதுக்கு காரணம் அவர் என்னை வளர்த்து விட்டாருன்னு. ஐயோ, இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப தவறாக கைட் பண்ணுவாங்க. தப்பா, இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, இது செய்யலாம், அது செய்யலாம் அப்படின்னு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனால் அந்த தவறான ஆலோசனைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றுகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார்.
எப்பேற்பட்ட நெருக்கமானவங்களும் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்ன உடனே 100% நம்பி அப்படியே செஞ்சிடாதீங்க. 100% அப்படியே போய் நம்பி போய் செஞ்சிடாதீங்க. ஐயோ அவன் சொல்லிட்டான், அவன் சொன்னதுக்கு அப்புறம். அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் ரொம்ப மோசமான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஞானத்தை யார் நமக்கு தருவார்னா கர்த்தர் ஒருவரே நமக்கு தருவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒரு பிள்ளைகளை உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது ஒருத்தரோ உங்களை தப்பா நடத்துறாங்கன்னா தயவு செய்து யாரோ ஒரு முக்கியமான உங்களை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றது மாதிரி ஒரு நபர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்களால் அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. நீங்க தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேரை நான் அப்படி சந்திக்கிறேன். நிறைய பிள்ளைகள் அப்படியே சிக்கலுக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதில் சிலதெல்லாம் ஓப்பனாக சொல்லக்கூட முடியாது. அவ்வளோ பெரிய கட்டுக்குள்ள சிலர் ஆலோசனை கொடுத்து அவ்வளோ கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்றும், என் பிள்ளை உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீங்க அவனை போதிச்சு நீங்க நடத்தணும். தேவையில்லா ஆலோசனைக்கு என் பிள்ளை செவி சாய்க்க கூடாது. அப்படி தேவையில்லாத ஆலோசனை வரும்போது கர்த்தர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குனது போல என் பிள்ளைக்கு விரோதமாய் வருகிற, என் குடும்பத்திற்கு விரோதமாய் வருகிற அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனையை கர்த்தர் பைத்தியமாக்கி போடுவீராக. ஜெபம் பண்ணலாமா? நான் நம்புறேன் ஆண்டவர் அகித்தோப்பேலின் ஆலோசனை அதம் பண்ணினார் அல்லவா? உங்கள் பிள்ளைகளை கெடுப்பதற்கு, உங்க குடும்பத்தை கெடுப்பதற்கு சத்துரு ஏவி விடுகிற ஆலோசனைகளை தாறுமாறாக்குற கர்த்தர் இப்பொழுது கடந்து போவாராக. ஜெபம் பண்ணுங்க நல்லா. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சொத்துறோம் பண ஆசையை காமிச்சு, பொருள் ஆசையை காமிச்சு, ஏதோ ஒன்றை காமிச்சு என் பிள்ளைய கடனுக்குள்ளாய் தள்ளுற, என் பிள்ளைய குழிக்குள்ள தள்ளுற அப்பா, அப்படிப்பட்ட தவறான ஆலோசனையில என் பிள்ளை சிக்காதபடிக்கு தேவரீர் என் பிள்ளையை தூக்கி எடுப்பதற்கு ஜெபம் பண்ணுங்க. நல்ல பரிசுத்த ஆவியானவர், போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு புத்தியை கொடுங்க ஆண்டவரே. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அது தப்பு அப்படின்ற அந்த உணர்வு வரட்டும் ஆண்டவரே, அந்த உணர்வு வரட்டும் ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வாராக. ஹல்லேலூயா. என் பையன் இப்படிதான் மாட்டிட்டு இருக்கிறான் பாஸ்டர், என் பொண்ணு இப்படிதான் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிறா, அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படுகிறா. ஆண்டவரை எப்படி தூக்கி எடுப்பாருன்னு தெரியல. ஆனா பிரிவினையை கொடுத்து காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார், காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். தூண்டி விடுகிற மனிதர்கள் மத்தியில கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை எனக்காய் ஏற்பாடு செய்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்த ஒரு ஹல்லேலூயா. சிமேயிய கொல்றதற்கு கூட இருக்கிறவன் ஆலோசனை கொடுக்குறான். ஆனா தாவீது அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நீ இப்ப சொல்ற ஆலோசனை நான் கேட்க முடியாது. சிமேயி தூசிக்கணும்னு ஆண்டவர் எனக்கு அதை அனுமதிச்சிருக்கிறார். அதே போல சவுல் ராஜா முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு, அவனை கொல்றதுக்கு இது சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி தாவீதோடு இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. தேவன் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, கை வைக்க கூடாது. அப்போ சில நேரத்தில் நம்ம மேல பாசமா சிலர் சொல்றது கூட நமக்கு ரொம்ப டேஞ்சரா மாறிடும், ரொம்ப டேஞ்சரா மாறிடும். அவங்க நம்ம மேல பாசத்தை வச்சு தான் சொல்லுவாங்க, அக்கறையினால தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆலோசனை நமக்கு எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாதுன்னா சூட் ஆகாது. சவுல் சொல்றான், நீ இளைஞன், அவன் யுத்த வீரன், அவன் இந்த ட்ரெஸ்ஸையாவது போட்டுட்டு போன்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புனா தாவீது சொல்றான், இந்த அப்பியாசியம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை, எனக்கு என்னால் முடியாது. அப்போ நமக்கு ஒரு மைண்ட் ஆண்டவர் தரணும், ஒரு புத்தியை தரணும். என்ன புத்தியை தரணும்னா,
அவங்க கவுன்சிலிங் கொடுக்கும்போது இது எனக்குரியது இது எனக்குரியது இல்லைன்னு பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே தரணும். உங்கள் எல்லாருக்குமே தரணும். கவுன்சிலிங் எத்தனை பேர் வேணாலும் கொடுப்பாங்க, ஆலோசனை எத்தனை பேர் வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் எல்லா ஆலோசனையும் உங்களுக்குரியது கேட்கல. சத்தமாக சொல்லுங்க, உங்களுக்குரியதா அல்ல. அவங்க பேசுகிற எல்லா ஆலோசனையும் நமக்குரிய ஆலோசனையாக நம்ம எடுக்க முடியாது. அது நமக்குரிய அது அவங்களுக்கு செட் ஆகும், நமக்கு செட் ஆகாது. அப்போ அவங்க ஆலோசனை கொடுக்கும்போது அது நமக்குரிய ஆலோசனை இல்லைன்றத நமக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி தருவார். சொல்லவே நமக்கு புரிஞ்சிடும், இது எனக்குரிய ஆலோசனை இல்லைன்னு புரிஞ்சிடும். நீங்க ஆண்டவரோட நடப்பீங்கன்னா, ஞானத்தை கேட்பீர்களே, ஆனால் கர்த்தரே உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இது எனக்குரிய ஆலோசனை இல்லைன்னு கர்த்தர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு, எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்ன கொடுங்கன்னா தரிசனத்தை கொடுங்க. என் பிள்ளைக்கு நீங்க என்ன கொடுங்க? ஒரு தரிசனத்தை கொடுங்க, ஒரு லட்சியத்தை கொடுங்க. அவன் அமைதியா இருக்க மாட்டான். நம்பர் 2, இரண்டாவதாக என் பிள்ளைக்கு ஆண்டவர் செய்கிற இரண்டாவது, எனக்கு என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ற ஜெபம், யாருமே என் பிள்ளையை எப்படி நடத்தக்கூடாதுன்னா தப்பா கைட் பண்ண கூடாது. ஜெபம் பண்ணலாமா? அப்படியே முழங்கால் படியிடுங்க பார்க்கலாம். இந்த அடுத்த உடனே அடுத்த ஜெப குறிப்புக்காக போவோம். இந்த ஜெப குறிப்பு முடிஞ்ச உடனே அல்லேலூயா, முழங்கால் இட முடிஞ்சவங்க முழங்கால் இடுங்க, முடியாதவங்க அப்படியே எழும்பி கூட நின்று கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு போதித்து நடத்துகிற கர்த்தர் இப்போ அவனுக்கு ஆலோசனை கொடுத்து, அந்த பிள்ளைக்கு ஆலோசனை கொடுத்து, அல்லேலூயா, தவறான விதத்துல நடத்துகிற அந்த கைட் பண்ற அந்த நபரை இந்த ஜெபத்துல ஆண்டவர் அந்த பிள்ளையை விட்டு விலக்க போறாரு. அவர்களுக்குள்ள ஒரு மன கடினத்தை கர்த்தர் தர போறாரு. அந்த பிடியிலிருந்து நம்முடைய பிள்ளையை ஆண்டவர் மீட்டெடுக்க போறாரு. எஸ், நல்ல சத்தத்தை உயர்த்தி, எஸ், சத்தத்தை உயர்த்தி யாரோ ஒருத்தர் அந்த காரியத்திற்காக, ஆமா பாஸ்டர், இன்னைக்கு நீங்க சொல்றது எல்லாமே உண்மை பாஸ்டர். அந்த பொண்ணு பாருங்க, அவன் அப்படியே பேசி பேசி கையிலேயே வச்சிருக்கிறான். அந்த பையன் பேசி பேசி கையிலேயே வச்சிருக்கிறான். எங்களுக்கு விரோதமா திருப்புறான், என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஹல்லேலூயா, கர்த்தர் அகித்தோப்பேலின் ஆலோசனையை அதம் பண்ணுகிறதற்கு வல்லவர். ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து. இயேசுவே, இயேசுவே, கணவனுக்கு நேராய் திருப்பப்படுகிற மனைவி, மனைவிக்கு நேராய் திருப்பப்படுகிற எத்தனையோ கணவனார்கள் குடும்பத்தை பிரிப்பதற்காக ஆலோசனையை கொடுத்து எத்தனை இப்போ இல்ல அப்படிப்பட்ட நபர்களை எங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனிதனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து எங்க பிள்ளையை இப்பொழுது பாதுகாத்து கொள்ளுவீராக. ராஜா ராஜா, இப்போ ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களுடைய பிள்ளையை தவறாய் நடத்துவதற்கு எந்த மனுஷன் நினைச்சாலும் என் பிள்ளைக்கு அந்த இடத்துல ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஞானத்தை தருவீராக, ஞானத்தை தாருமாப்பா. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தாய், ஏதோ ஒரு தகப்பனார் ரொம்ப உடைஞ்சு போய் தான் வந்திருக்கிறீங்க பாஸ்டர். என் பிள்ளையை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல, என் பிள்ளையை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ யாரோ ஒருத்தருடைய ஆலோசனையை கேட்கிறா. ஆனா ஆண்டவர் விடுதலை ஆக்குறதற்கு வல்லவர், போதித்து நடத்துறதற்கு வல்லவர். இப்பொழுது ஒரு ஞானம் பிள்ளைக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அதை செய்வாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அசுத்தர்களை விலக்குற கர்த்தர் நீர் அல்லவா, நீர் அல்லவா ஆண்டவரே. வேறு பிரிக்கிறவர் நீர் அல்லவா, நீர் அல்லவா, நீர்தானே அப்பா. என்னை நடத்திடும் தேவன் நீங்க தானே. எனக்கு பயம் இல்லப்பா, எனக்கு பயம் இல்லை.
எனக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன். இப்போ இந்த ஜெபம் உங்க சமூகத்துல வந்து எட்டுனதற்காக நன்றி. ஆமென்.